ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்பா சமூகத்தில் காத்துருங்க, வெட்கப்பட மாட்டீங்க. காத்துருங்க, பலகீனப்பட மாட்டீங்க. இயேசுக்கு காத்துருங்க, தலை குனிய மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து உங்கள் கடமைகளை செய்யுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நாளை தொடங்குங்கள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து உங்கள் எல்லாவற்றையும் தொடங்குங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதக்காரர் சொல்லும்போது, காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்கிறார். காத்திருக்கிறது உழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவருட்சம் போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கேரளாவில் திருச்சூரில் ஒரு காலை நேரத்தில் ஒரு வாலிபன் ரோட்டில் செத்து கிடந்தான். அவனை பரிசோதித்து அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்த போது அவன் ஒரு காரியம் எழுதி வைத்திருந்தான். நான் பிஎஸ்சி படித்த மாணவன். நான் வேலைக்காக பல இடங்கள் அலைந்த போதும் வேலை கிடைக்கவில்லை. வறுமை என்னை தாண்டவமாடியது. விஷம் வருந்தி சாக எனக்கு கூட பணம் இல்லை. ஆகையினாலே இரத்த தானம் பண்ணினேன். அதில் கிடைத்த பணத்தை வைத்து நான் விஷம் வாங்கி செத்து மடிந்து விட்டேன். எத்தனை நாள் காத்திருப்பது? என்னுடைய சாவுக்கு யாரும் காரணமில்லை, நானே காரணம் எழுதி வைத்திருந்தான். பாருங்க, ஒரு வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. காலத்துக்கு முந்தைய சாவை விரும்பக்கூடாது. உனக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். வேலை வரலையா, ஜாப் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்போத உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். காத்துருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் அப்படித்தான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டை நடத்தி எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்பாராத மகா பெரிய காரியங்களை தேவன் செய்கிறீர் என்று ஏசாயா 64:3 வாசிக்கிறோம். யாருக்கு? தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஆண்டவருக்கு காத்திருங்கள், அற்புதங்களை பெறுவீர்கள். தேவனுடைய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 49:23. ஆமென். நான் கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. மனிதனுக்கு காத்திருந்து வெட்கப்பட்டிருக்கலாம். யாருக்கோ எவருக்கோ காத்திருந்து வெட்கப்பட்டிருக்கலாம். யாரோ தருவேன் என்று சொல்லி ஏமாற்றிருக்கலாம். ஜபத்தோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் அதிகாலை காத்திருங்கள், நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்காம ஒரு காரியம் செய்யாதுங்க. காலையிலே எழுப்பி துதிங்க, பாடுங்க, தோத்திரம் பண்ணுங்க. நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. எந்த இடத்துல வெட்கப்பட்டுறோன்னு நினைச்சீங்களோ அதே இடத்துல இயேசு உங்கள் தலைகளை உயர்த்துவார். தீர்க்க தரிசன வார்த்தை நடக்கும். ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.